ஏசாயாவும் ஆண்டவர் எழுப்புறாரு. ஏசாயாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்னார். தொடர்ந்து 4 ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்துல இருந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யூத ராஜாக்களோட நீங்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து பாவம் செய்யாதீங்க, இஸ்ரவேலர்கள் நமக்கு ஆபத்து வரும்போது சீரியான்ற ஒரு தேசம் இருக்கு, அது நமக்கு உதவுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அவங்கள போல நீங்களும் யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அசிரியா நாட்டில இருந்து ஒரு பெரிய ராஜா வரப்போறான், அவன் இஸ்ரவேலரையும் சீரியாவையும் பிடிக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பணும்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா ஒருத்தனும் கேட்கல. கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏசாயாவை மறுபடியும் அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை பிடிக்க அசிரியா வருவேன்னு சொல்லியிருந்தேன், இப்ப யூத ஜனமான உங்களை பிடிக்க பாபிலோன் ராஜா வரப்போறான்னு சொல்றாரு. முதல் தீர்க்க தரிசனமே இன்னும் நடக்கல. இதுல நம்மளை பிடிக்க பாபிலோன் வரப்போறாரான்னு சொல்லி ஜனங்கள் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஏன் சிரிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இந்த பாபிலோன் ஒரு பெரிய ராஜ்யமே கிடையாது. உடனே அவர் சொல்றாரு, உங்களை எப்படியெல்லாம் உங்களை பிடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க, கோரேஸ்னு ஒரு ராஜா உங்களை எல்லாம் விடுதலை ஆக்குவார்னு சொல்றாரு. இவர் சொன்ன ஒண்ணுமே அந்த டைம்ல நடக்கல. கடைசியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏசாயா 44